கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போகிற கேம் பேர் ரைவல்ஸ். கைஸ் என்னென்ன ஒரு ரவுண்டு ஜெயிச்சுட்டு காமிக்கிறேன்னா, நான் கூட கொஞ்சம் கேம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்தோடனே ஒரு 3 செகண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துருச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெக்கார்டு கொஞ்சம் ஆன் பண்ணுவேன். இதுதான் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தேன். அது இப்போ நான் பறந்து போனால அதுவும் அந்த மாதிரி தான். ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த கிரெனேடை வந்து இப்படி வச்சுக்கணும். அது குட்டை வந்தோடனே அது என்னமோ டேஷ் இருக்கும் கைஸ். இருங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜம்ப்பு இந்த ஃபிஸ்ட்டுக்கு. இவனா கைஸ்? எனக்கும் இல்லை கொடுக்கலாம்ல, நானும் பாவம் தானே கைஸ். எனக்கு வந்து வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து போய் நம்ம கிரெனேட் ஜம்ப் பண்ணலாம். இது பேர் கிரெனேட் ஜம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு டபுள் ஜம்ப் பண்ணுன்றதுனால கைஸ் இவனா கைஸ் பொசுக்கு நான் ஆஃப்லைன் போயிட்டான். யோ கைஸ், இப்போ ஆஃப்லைன் போயிட்டு எனக்கு வேறு கணக்கு வேறு வராது இது ரவுண்டு. ஓகே கைஸ், நம்ம இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வர் போகிறீங்களான்னு கேட்குது. இல்லை வேணான்னு சொல்லிட்டேன். ஓகே கைஸ், யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே இப்போ ஷூட்டிங் இங்கே வருங்க. இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தேன். இப்படி சும்மா இப்படியே ஸ்லைட் பண்ணி போகிறதுக்கு இப்படின்னு பண்ணலாம் போல். நல்லா கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீட். இது என்ன கைஸ்? சைக் அப்படின்னு என்னமோ இருக்குது. இது என்ன இவங்க உள்ளே தானே தந்துருக்கானுங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இது என்னமோ யூஸ் பண்ண அப்படியே பறக்கிறாங்க கைஸ். நம்ம வந்து வச்சுக்கோங்களேன், இந்த கேமில் வந்து வச்சுக்கோங்க ஷாப்புன்னு ஒன்று இருக்குது. இருங்க என்னமோ இருக்குது சைடில். ஏய் இது என்ன கைஸ்? கையில் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஓகே, அடுத்து இதை எடுத்து பார்ப்போம். என்ன பண்ண போகிறான்? ஏய் கையில் வச்சு அப்படியே தூக்கி போட்டு கையில் பிடிக்கிறான். யார் கேஷுவேன்? மொத்தமாக இந்த மாதிரி டார்கெட்ஸ் உடைக்கணுமா? ஓகே விடுங்க, கன்னை வச்சு அழகாக உடைக்கலாம். நான் அதை வச்சு உடைச்சிட்டு இருந்தேன். அதனால தான் சைக்கை எக்யூப் பண்ணுமா, இப்படி பண்ணுமா, அதுக்கப்புறம் ஒரு கிரெனேடை தூக்கி போட்டு இது ஒன்று போட்டு இருங்க. கிரெனேட் ரீலோட் ஆனதுக்கப்புறம் கிரெனேட் ரீலோட் ஆக வேறு லேட் ஆகுமா கைஸ்? இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே நினைக்கலாம் கைஸ். இதெல்லாம் தான் கைஸ். இது 75 தான் நான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். சைக்கு இது வந்து டபுள் ஜம்ப் பண்ணணும், இதுவும் டபுள் ஜம்ப் பண்ணணும். வேறு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இது கொடுக்கும் நமக்கு. இது வந்து வச்சுக்கோங்களேன் கைஸ், இருங்க எனக்கு இது வரல, சரி விடுங்க. இப்போ ஒன்று பண்ணுறேன் பாருங்க கைஸ், எப்படி பண்ணுறேன்ட்டு. என்ன கைஸ் இது? என்ன கைஸ் இது? என்ன கைஸ் இது? ஸ்க்ரீனில் இப்படி வந்துக்குச்சு. என்ன கைஸ் இது? காமெடியாக இருக்கு. கைஸ் இருங்க இப்படி வச்சு விடுங்க. டக்குன்னு இது இப்படி மாற்றலாமா? சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய்க்கலாம். இருங்க கைஸ், ஒரு 4-5 டார்கெட்ஸ் மட்டும் அடிச்சுட்டு போகலாம். என்ன கைஸ் இது? என்ன கைஸ் ஷூட்டிங் ஏரியா விட்டு வெளியே வர மாட்டேங்குது. வந்தாச்சு. ஓகே, கேம் யுவர் ஸ்டார்டிங் குஸ். இதோ கைஸ் மேட்ச். என்ன கைஸ் இது கேம் லோட் ஆனதே இப்போ தான் லோட் ஆன உடனே தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணேன் கைஸ். ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கேம் லோட் ஆகி ஓப்பன் பண்ணேன். அப்போ இவ்வளோ நேரமாக உட்காந்து ஏஎஃப்கே போயிட்டு இருந்திருக்கு நான். நீங்கள் வந்தப்பயே பார்த்துருப்பீங்க கைஸ். சரி விடுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆனோடனே ஆன் பண்ணிட்டேன். இருங்க கைஸ், இருங்க யூடியூப்பில் பண்ணுற மாதிரி பண்ணுவோமா? டுமில் என்ன கைஸ் இது? சபா கைஸ் கேமே ஒழுங்கா லோட் ஆகலை கைஸ். எனக்கு இங்கே வருங்க ஃபிஸ்டெல்லாம் அது என்ன கைஸ் இது? கேமே லோட் ஆகலையா ஒழுங்கா? சரி விடுங்க. ஓய் எப்படி கைஸ், நான் எங்கே போட்ட பாம்பு எங்கே வந்து வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா? எப்படி கைஸ் இப்படி சைடாக்கா வந்து இப்படி. ஓகே, இதை வச்சு இப்போதைக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் இப்போ நான் 1v2 பண்ணுமா? எப்படியானாலும் கைஸ் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரியுன்றதான காரணத்தினால இப்போதைக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஹீல்லாம் பண்ணி இதெல்லாம் ரீலோட் பண்ணிக்கணும். 2த்துக்கும் புல்லட் இருக்கு, கிரெனேட் இருக்கு. கைஸ் இதெல்லாம் நியாயமே கிடையாது. எனக்கு இப்போ லேக் அடிச்சுது, கேம் ஒழுங்காக லோட் ஆகலை.
கைஸ் கேம் கொஞ்சம் லேக். ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு தடவை விளாடும் போது கொஞ்சம் லேக் அடிக்காமல் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லேக் அடிக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. என்ன கைஸ் இது லேக் அடிக்குது பயங்கரமா. வெறும் கைஸ் வெறும் கையை வச்சு அடிச்சிட்ருக்கேன். கண்ணை கூட எடுக்கலை. இவன் பாருங்க கைஸ் இன்னும் தரையில் பார்த்துட்ருக்கான். செத்து போயிட்டானே. அவன் கையை வச்சே கொண்டுட்டேன் கைஸ் ஒத்தனை. ஐயோ கைஸ் பாவம். யார் கைஸ் இந்த அக்காப்பா வானத்தில் தான் கைஸ் டெலிபோர்ட் ஆகுது. ஓகே நம்ம இந்த கிரனேட் வச்சு டேமேஜ் பண்ணலாம் கைஸ் மற்றவங்களுக்கு. அதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஓகே வேறு ஏதோ நல்லதா? என்ன கைஸ் இது இந்த பாம் வேறு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஓய் இது என்னென்ன தெரியல கைஸ். இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் டொமான் ஐயோ கைஸ் அவுட்டு. அடுத்த தடவை ஜெயிச்சிருவோம் கைஸ். வா முடியலடா சாமி. இருங்க கைஸ் நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு ஓட போகிறேன். நான் எங்களுக்கு யாருக்கு எந்த டீமுக்கு ரொம்ப டேமேஜ் இருக்கோ அந்த டீம் வந்து ஜெயிச்சிடும். அந்த டீம் வந்து தோற்றுரும். அதிக டேமேஜ் கொடுத்த டீம் அந்த மேலே டைமர் முடிஞ்சால் யார் அதிக டேமேஜ் கொடுத்த டீம் மட்டும்தான் ஜெயிக்கும். இதே டேமேஜ் கொடுக்காத டீம் வந்து தோற்றுரும். என் டீம் மட்டும் கொள்றியா அவனை விட மாட்டேன். இருங்க இப்போதைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு இப்போதைக்கு ரீலோட் பண்ணுறதுக்கு டைமில் ஓடி தான் இங்கே ரீலோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து வச்சுக்கோங்களேன் சண்டை போடுற மாதிரி கேமு. நம்ம சேனல்லே சண்டை போடுற மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு கேம். கொஞ்சம் ஆறுதல். ஆனால் கைஸ் அனிமேஷனில் பயங்கரமாக இருக்குது. ரோப்ளாக்ஸில் பயங்கரமாக இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்க ஓடுறான் இவன் வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்கான்ட்டு. ஐயோ கைஸ் இந்த என்ன கைஸ் இது எனக்கு அப்பப்போ லோட் ஆகாது தான் இங்கே பிரச்சனையே. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டக்குன்னு ஒரு இடத்துல புல்லட் தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுக்கோங்க கைஸ் ரீலோட் பண்ணும்போது மட்டும்தான் கன்று எடுத்துப்பேன். இங்கே இருங்க ரீலோட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இப்போ பாருங்க கைஸ் இங்கே பாமே வெடி இருங்க கைஸ். ஓ அந்த அக்கா இங்கே பாருங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். என்ன கைஸ் காணோம் என்ன ஆச்சு? என்ன இருக்குது? டைம் முடிஞ்சிருச்சு கைஸ் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் என் கேம் என்னமோ கிளிச் ஆயிடுச்சு. லாஸ்ட் ரவுண்ட் அந்த அக்கா தான் ரொம்ப டேமேஜ் கொடுத்துருக்கு. என்னோட அந்த அக்கா கொஞ்சம் ஹெல்த்து தான் அதிகமாக இருந்திருக்கு. வெயிட் அ மினிட். ஓகே கைஸ் என்னமோ கீழே இவ்வளோ கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் வந்து கரன்சி கீ தான். என்ன கைஸ் லோட் ஆகிறதுக்குள்ளே கிட்டே வந்துருச்சு அந்த அக்கா. ஐயோ எஸ்கேப். இந்த அக்கா கிட்டேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன கைஸ் இது இப்படி அழுத்தி பிடிக்குது சேவா. நம்ம டீம்மேட்டு வா கைஸ் பயங்கரமான டீம்மேட்டாக எனக்கு நமக்கு வந்துருக்கு கைஸ். நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டீம்மேட்ஸ்லாம் வருவானுங்க. வாவ் பயங்கரமாக நீ கொஞ்சம் பயங்கரமாக தான்டா இருக்க. ரீமேட்ச்லாம் நான் பண்ண மாட்டேன் கைஸ். இதுக்கு மேலே நம்ம இங்கெல்லாம் விளாட வேணாம். இங்கே வந்து 2 ஹப்பு கொடுத்துக்கலாம் கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ். இவனுங்க பார்த்தீங்கன்னா கேமை லைக் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு மொபைல் இருங்க கைஸ். யாராச்சும் என் கூட விளாட வரீங்களா? இந்த சைடு போய் கேட்கலாம். யாராச்சும் என் கூட விளாடுவாங்க கைஸ். 44வது லெவலில் ஒருத்த வந்துருக்கான். இதுதான் நம்ம கடைசியாக விளாண்ட மேப். இது விளாட வேணாம். ஏதோ ஒரு சரி விடுங்க. இதுக்குன்னு பேர் போன இதெல்லாம் இருக்குது. கிராஸ் ரேஸா இது என்ன கை சம்மந்தமே இல்லை கைஸ். அவன் ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தால் எனக்கு இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏய் இது பாருங்க கைஸ் 3rd பர்சனுக்கு மட்டுது. ஆனால் இது 1st பர்சனே நல்லா தான் இருக்குது. யாருங்க கைஸ் புல்லட் இருக்கான்னு பார்க்குறோம். வச்சாச்சு. என்னடா பண்ணிகிட்ருக்க? இப்போதைக்கு நான் ஒளிஞ்சிக்கிறது தான் எனக்கு நல்லது. அவன் தான் ஓய் எங்கே இந்த கைஸ் என்ன கணிச்சிருக்கான்? என்ன ஸ்னைப்பரா கைஸ்? அது கன் பிளேடு. ஏன்டா கன் பிளேடா? ஐயோ கொடுமையான கன்று கைஸ் இது. ஏய் கன் பிளேடுன்னு ஒரு ரிவால்ட் கைஸ். அமௌண்ட்டு போட்டான். இப்போ அமௌண்ட்டு போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி காட்டும். இப்போ எதுக்கு அவன் எனக்கு அமௌண்ட்டு போட்டான் ப்ரோ? அதுக்குண்டு அடிச்சிடுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல.
உன் டொக்க கைஸ் கன் பிளேட்னா வச்சுக்கோங்க. அது ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்தால் கன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்தால் இதுவும் அது ஷார்ட் கன் தான்டா. நான் அழுத்து இப்படி பண்ணிட்டான். அது ஷார்ட் கன் தாங்க. ஷார்ட் கன் மட்டும் தான் பொறுமையாக தான் அடிக்கும். அப்படிங்க இப்போதைக்கு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அவன் பின்னாடி வழியாக வருவான். தெரியும்டா நீ எப்படி வருவேன்ட்டு. குதிச்சு தானே வருவேன். ஓய் ஆடா சோத்துக்கிட்ட வச்சுட்டிக்கிற. ஏய் ஸ்மோக் பாம்பு என்னமோ போடுறான். என்ன கைஸ் அவ்வளோ பெரிய ஸ்மோக் பாம்பு போடுற. இருங்க ஸ்பெஷலாக அவனை காம்பி விடுமா. டேடா அப்படி படுகு போட்டு அப்படியே வச்சு இருக்கு. நைஸ். நம்ம இப்போ தானே செகண்ட் லெவலில் இருக்கும். அதை பார்த்து சொல்கிறேன் நைஸ் சூப்பர் விளாட்றேன்ட்டு. ஆமாம் செகண்ட் லெவல் ஃபுல்லாக இப்படி விளாடுவானா. ஓய் நைஸ். இன்னொரு தடவை ஏன்டா போடுற. அப்பா இப்போ ஷார்ட் கன் எடுத்துட்டோம். என்ன கைஸ் அது என்னமோ வச்சு தட்டுற மாதிரி அமௌண்ட் போடுறான். டேய் இவனை விட மாட்டேன்டா. நான் அப்படி என்ன அவனுக்கு கிண்டல் பண்ணேன்னு சொல்லி அவனும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வெறித்தனமாக அடிக்க வந்துட்டான். நம்மளும் வெறித்தனமாக அடிப்போம். எனக்கு அமௌண்ட்டு போட்ட காரணத்தினால். எனக்கு போன மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் அமௌண்ட்டு போட்டான் தான் அப்படி அடித்தேன். அமௌண்ட்டு போட்டதுனால திரும்பி உனக்கு அடி விழுவும். உனக்கு நீ ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துட்டுல அங்கிருந்து லாங் ரேஞ்சாக மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா என்னோட லாங் ரேஞ்சிலையும் ஷார்ட் ரேஞ்சிலையும் ஒரே டேமேஜ் தான் டீல் பண்ணும். அதனால் அவனை கொண்டே ஆகணும். அவ்வளோதான் மிஸ் கொண்டுட்டேன். ஜாலி. அவனை இப்போதைக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன். அவனை இப்போதைக்கு நம்ம வந்து சாதாரணன்னு தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆளுன்னு அவனுக்கு தெரியாது. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எங்கே போயிட்டுருக்கான் அவன். என்ன தான் அடிக்கலான்னு நான் அவனை திருப்பி அடிப்பேன். ஐயோ கைஸ் ஷார்ட் கன்னு அவ்வளோதான் அவனை கொண்டுட்டான். கைஸ் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் லெவல் பிளேயர்கிட்டலாம் தோற்று போனேன் நானே. ஒரு 44ஆவது இப்பயும் போடுறான் நைஸ். ஏதோ ஒன்று நான் அவனை கிண்டல் பண்ணுறேன்னு வெறியில்லை. அவன் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்துட்டான் கைஸ். கன் பிளேடுக்கு பதிலாக அவங்ககிட்ட 44ஆவது லெவலில் என்னால் ஸ்னைப்பர் வாங்க முடியும். நான் ஸ்னைப்பர் தான் வாங்க போகிறேன். எனக்கு இந்த கன்லாம் வேணாம். ஸ்னைப்பர் வாங்கலாம். அது நல்லா பாடி டேமேஜ் 50 தலையில் அடித்தா 180 அவ்வளோதான் செத்து போயிடுவோம் ஒரே அடியில். ஆனால் அது மாஸ்டர் பண்ணுறதுக்குள்ளே நாக்கெல்லாம் அப்படியே சும்மா தள்ளிடும். ஆனால் மாஸ்டர் பண்ணும் அது மொபைலில். வெயிட் கண்ணு கைஸ் என்னன்னு தெரியல. டாப் அப் பிளேயர் போல் கீக்கெல்லாம் டாப் அப் பண்ணுவான் போல் கைஸ். இத்தனை லெவலெல்லாம் கன் பிளேடு ஷார்ட் கன் வாங்குறதே பெருசு. இதில் ஸ்னைப்பராக வச்சுருங்க 44 லெவல். நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு என்ன கன் வாங்கலான்ட்டு. ஸ்னைப்பரு இல்லை ஆர்பிஜி வேணாம் நான் தோணுது கைஸ். ஈஸ்டருக்கு கைஸ் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு வருவான்னு எதிர்பார்க்கல. அப்போ ஸ்னைப்பரை கவுண்ட்ரு பண்ணுன்னா கட்டானான்னு ஒன்று இருக்கு. அதை வச்சு அவனோட ஷார்ட்டை அவனுக்கே அடிச்சு விட்டுருலாம் கைஸ். இப்போதைக்கு இவன்கிட்டையும் ஒரு வீக்னஸ் இருக்கு. அவன் எய்ம் பொறுமையாக வச்சு தான் அடிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மூமெண்ட் கொடுப்பேன். ஓகே வேறு வழி கிடையாது. யாரு கைஸ் இப்போ ஆனால் கைஸ் சில பேர் இருப்பாங்க பிசி பிளேயர்ஸு அப்படியே வானத்தில் பறந்து அடிப்பானுங்க ஸ்னைப்பர். கைஸ் என்ன கைஸ் இப்படி கொடூரமாக தோற்று போயிட்டேனே கைஸ். சபா இந்த தடவை தோற்று போக மாட்டேன் கைஸ். இதுவும் இன்னும் ஒரு மேட்ச் போட்டு இன்னைக்கியோட வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். வா நம்ம எப்படியாச்சும் ஸ்னைப்பர் எடுக்கிறோம். அதுதான் நம்மளோட முதல் டார்கெட். அது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் கைஸ் அவன் புல்லட்டு போச்சு. ஐயோ பாவம். தலைவர் திமிங்கலம் தான் எனக்கு கைஸ் இடமா அடிச்சு கைஸ். இவனா கைஸ் ஸ்னைப்பரில் பயங்கரமாக விளாட்றான். அவன் என்ன பிளேயரும் இங்கே காட்டுது பாருங்க கைஸ். மொபைல் பிளேயர் தான் அவனும். தோத்துட்டேனா சரி. ஆனாலும் ஒரு நல்ல டஃப் குத்துட்டேன். அவனுக்கு 19 கீஸ் இருக்குது. நம்மளால் ஏதோ ஒன்று வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கலாம். பஸ் ரைஃபிளு பவு இதெல்லாம் 25 கீ. இதுதான் கைஸ் நமக்கு வேணும். ஸ்னைப்பரு ஆர்பிஜி இது வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இருங்க இதெல்லாம் கிடையாது. இதுதான் நைஃப் பிளேயர். ஆனால் தான் அது எனக்கு வேணும். அப்படியே சுற்றி அடிப்பான். பயங்கரமாக இருக்கும் பார்க்க. இப்போ நம்மக்கிட்ட வெறும் 19 தான் இருக்கு. யூசி எவ்வளோ 400. சரி எனர்ஜி
இது பார்த்தீங்கன்னா 20 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 தானா கைஸ். ஆனால் இது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால் இது வாங்கிக்கிறேன். ஒரு நல்ல அழுத்தி பிடிக்கன். ப்ரோ ஸ்னைப்பர் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா இது 5 கீ தான். ஓகே வா போட்டுக்கலாம். 89வது லெவலா? வேறு எவனாச்சும் நல்ல வேறு. ஐயோ ஓகே கைஸ், இவன் ஏதோ ஒன்று இதுவாக இருந்தால் அவனுக்கு ப்ளே கிரவுண்டு போடலாம், புது ஏரியா. ஐயோ ஏரியாவே கொடுத்தானுங்க. சரி இது பேர் அணிமா. இப்போ ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே இல்லையே ப்ரோ, அதுக்கும் இப்படி காட்டுவானுங்களா? ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் தான் பண்ணி பார்க்க போகிறேன். ஏய் இவன் என்ன கைஸ் 59வது லெவலில் உட்காந்து ஸ்டார்டர் கன்னை யூஸ் பண்ணிட்டு, இவன் என்ன கைஸ் யூசி யூஸ் பண்ணிட்டுருக்கான். நல்லா இருக்கும் போல யூசி. டே யூசி இது ஸ்ப்ரே கைஸ். இது ரோல்டு ஷீல்டுன்னு ஒன்று இருக்கும். கட்டானா தான் கைஸ் ரிப்பீட் அடிச்சுட்டுன்னு சொன்னேன். அதையும் இது சும்மா தாண்டி போய் அடிக்குமா? உன் யூசியா என்னோட இதுவான்னு பார்த்துடலாமா? ஐயோ கைஸ் அடிக்கிறான். எல்லா கைஸ் அவன் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படியே சும்மா பறக்கிறான். இந்த சைடில் இருக்கானா அப்படியே. கைஸ் என்ன கைஸ் இது ஸ்டார்டருக்கு என்ன யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா ஏன்டா என்ன இப்படி கொடுமைப்படுத்துகிற? நோ கைஸ், இவனுங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. அதுவும் ஒரு பிசி பிளேயர் வேறு. பிசி பிளேயர்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து இதுக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணுவானுங்க. ஐயோ கைஸ் அவனுக்கு ஒரு டேமேஜ் கூட என்னால் கொடுக்க முடியல. அவன் சைக்கு யூஸ் பண்ணுறான். அவன் என்ன இது இந்த கிரனேட் என்ன யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது, மேலே வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது. ப்ரைமரினா கைஸ் அந்த முன்னாடி இருக்க கன்று. அந்த முன்னாடி இருக்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இது. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூசி கைஸ். இவன் வந்து மேலே வந்து இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கான், சைக் வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் ஸ்பீட் கொடுக்கும். அவன் அதை வச்சு அது வந்து அவனுக்கு பெனிஃபிட்டாக அவன் எடுத்துக்கிறான். அவருக்கு இப்படி கைஸ் என்கிட்ட கட்டானா வாங்கலை கைஸ். கட்டானா மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இவன் இப்படி புல்லட்லாம் ஒரு ஆள் அப்படியே ரிப்பீட் அடிச்சு விட்ருவேன். அவன் என்னடா இது நம்ம அடித்தா அவன் நமக்குள்ளுவான் கைஸ். என்ன கைஸ் இது இந்த கேமில் வரவனுங்களாம் நம்மளோட அதிக லெவலாக இருக்கானுங்க. ஐயோ கைஸ். ஓகே யாராச்சும் எனக்கு வரீங்களா ப்ளீஸ்? எவ்வளோமே ப்ளீஸ் யாராச்சும் எனக்கு. நான் 2வது லெவலு. இருங்க நம்ம கேட்போம், முடியல என்னால். ஐயோ இருங்க கேட்போம். இஎல் ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கே இருக்கு? டபிள்யூ ப்ளீஸ் வின் WIN ப்ளீஸ் வின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ப்ளீஸ் வின் ப்ரோ ப்ளீஸ். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போதைக்கு கைஸ் சைடில் பாருங்க கோஸ்ட் மாதிரி குத்துருக்கானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். ப்ளீஸ் வின். ஐயோ அடபாவி ஆர்பிஜி தூக்கிட்டு வந்துட்டாங்க கைஸ். ஆர்பிஜி ஸ்பேமர். இவன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபில். தான் 50-100 டேமேஜ் கொடுக்காது. அது பாடி அடிச்சிடும். ஏன்னா கைஸ் என்னை ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அது வந்து ஃப்ரீஸ் டே வச்சு என்னை காமெடி பண்ணிட்டுருக்கானே என்னை வச்சு கைஸ். நான் கைஸ் இந்த தடவை ஒரு மேட்ச் ஜெயிக்காமல் போகிறதில்ல. வாடா எங்கடா இருக்க? ஒரு பயங்கர முரட்டான ஒரு நைஃப் பிளேயர் போல். நைஃபு ஓய் என்ன கண்ணை வச்சு அப்படி சுட்டுட்ருக்க? இந்த கண்ணை தானே வச்சிட்ருக்க? என்ன கைஸ் அவன் அழுத்தி பிடிக்கன்னு தூக்கிட்டு வந்துட்டுருக்கான் கைஸ். நான் ஸ்னைப்பர் தான் வேணும்னு உட்காந்துட்ருக்கேன். அடுத்து ஏதோ ஒரு ப்ரைமரி வாங்கலாமா? ஷார்ட் கன் தான் கைஸ். நான் அடுத்து வாங்கினதுன்னா ஷார்ட் கன் தான். இதெல்லாம் எனக்கு இப்போ இந்த மாதிரி நைஃப் பிளேஸ். யாரா நீ? ஃப்ளாக் போ தூக்கிட்டு வந்துட்டான். அப்படியே கொண்டுட்டேன் கைஸ். இவனுக்கு ஒரு ரவுண்டு தாக்கடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. டக்குன்னு இங்கே ஸ்விட்ச் பண்ணணும். அது எனக்கு இது கொஞ்சம் கைஸ். அவனும் பாருங்க ஸ்டார்டர் கன் ஏஆர் எடுத்துக்கிட்டான். இது ஸ்ப்ரே ஃபிஸ்ட்டு. இப்போ 2 டபுள் ஜம்ப்பு ஒரு குத்து.
ஐயோ என்னை விட்டுரு ப்ளீஸ் 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 வின்னு தானே கேட்டேன். இவன் வேறு பாருங்க கைஸ் ப்ளீஸ் வின்னு கேட்டோம். இவன் ஒரு மொரட்டான நைஃப் பிளேயர் போல கைஸ். நம்மளும் இந்த மாதிரிலாம் வாங்கி நம்மளும் ஒரு தடவை பண்ணுவோம். ஐயோ யாராச்சும் வாங்க ப்ளீஸ். ஐயோ நீ வேணவே வேணாம். ஐயோ ஐயோ 40வது லெவல் வா கைஸ். இந்த மாதிரி 40வது லெவல்லாம் ஐயோ ஐயோ 40வது லெவல் வேறு வேணுமே கைஸ். 40வது லெவல் மாதிரி வந்தால் கூட கொண்டுடலாம் கைஸ். இந்த மாதிரி வரவனுங்களை கொல்ல முடியாது கைஸ். ஐயோ என்கிட்ட யாராச்சும் ஜாயின் பண்ணுங்க. இருங்க கைஸ் இருங்க. என்ன பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண போகிறேன்னா எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சா வரதானே போகுது. கரெக்டாக 40வது லெவலில் இருக்கவனுங்களை மட்டும் கூப்பிடலாம். ஐயோப்பா யாராச்சும் வாங்கப்பா எனக்கு வண்டி. ஓகே ஐயோ 13 மினிட்ஸா. ஐயோ பயமாக இருக்குது. வாங்கடா யாராச்சும் என் கூட மேட்ச் வாங்குறீங்களா? என் கூட மேட்ச் வரீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஏன் கைஸ் ஏன் என் கூட யாருமே வர மாட்டேங்கிறாங்க? யாராச்சும் என் கூட வாங்க. ஐயோ நீ வேணாம். நானா நின்றுக்கிட்டு ஐயோ 197 போனால் 10 செகண்டில் கொண்டுருவோம். டேய் நீ வாடா. ஐயோ ஐ டோன்ட் ப்ளே மச். நீ டோன்ட் ப்ளே மச்சுன்னே சொல்லு. டோன்ட் ப்ளே மச்சுன்ட்டு சவா. இவன் வேறையா? சரி விடு சரி விடுங்க. இவன் நம்பி போகிறேன். வின்னு தருவானா மாட்டானா? இவன் டோன்ட் ப்ளே மச்சுன்னு என்னமோ சொல்கிறான். என்னன்னே தெரியல. ஐயோ கைஸ் என்ன கைஸ் இது வேறு. இவன் என்ன பண்ண போகிறான் இப்போ? என்னை கொல்ல போகிறானா இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறானா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்போ அவன் அடித்தானா கன்ஃபார்ம் அவன் இன்னும் நான் ப்ளே பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல போகிறான். நான் இதுக்கே அவன்கிட்ட பயந்து அவன் பார்த்தீங்களா அவன் நான் என்கிட்ட ஜாயின் ஆனாலே ஐயோ என்னை விட்டுருன்னு தான் சொன்னேன். சுபா ஏய் 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 நான் பார்த்தது உண்மையா? எங்கே இருக்க நீ? ஹேக்கர் கைஸ். ஹேக்கர் என்னன்னு கன்ஃபார்மாக தெரியாது. ஹேக்கர் அந்த ரிப்போர்ட் போட்டு விட்ருலாம். ஏய் எங்கடா இருக்க? டேய் ஹேக்கர் எங்கடா இருக்க? சும்மா ஏய் வாடா. நான் வெறுப்பேத்துறியா? நான் கைஸ் இவன் என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ப்ளீஸ் இவனை ஒரு ரவுண்டு நான் தோக்கடித்தேன் போன தடவை. இவன் வேற பாருங்க இருக்கு இந்த ஓரமாக கேம்ப் அடிக்கிறான். அவன் எப்படியா இருந்தாலும் உள்ளே வந்தானா சங்கு ஊற்றிடுவேன். உள்ளே வந்தானா ஒரே அழுத்து. உள்ளே வாடா எந்த ஒரு சைடு ரெண்டாடு போடாத வரைக்கும் உள்ளே வந்தோடனே ஃப்ரீஸில் போட்டானா சொல்லி முடிஞ்சிச்சு. தந்தானே தானே தானி தந்தாரோ தானே தானே ஏதோ தான். அவன் ஃப்ரீஸில் போட்டு அவன் பாட்டுக்கு ஷார்ட் கன் வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஐயோ ஓய் ஓய் அடப்பாவி கட்டானா வச்சு போட்டு போயிட்டாங்க. நான் கட்டானா யூஸ் பண்ண அவனுக்கு ரிப்பீட் டேமேஜ் போகும்ன்ட்டு உய் அட பாவி மாவில் போட்டு விட்டு போயிட்டான். அட பாவி சபா கைஸ் இதை வச்சு போட்டேன். இது வந்து ஃபயர் உருவாக்கும். எனக்கு அடுத்து நான் நெருப்பு சாப்பிடுச்சு. இதை நான் எதிர்பார்க்கல கைஸ். இதெல்லாம் நான் எதிராக கைஸ் பார்த்துருப்பேன். டக்குன்னு நான் வந்துட்டான். எப்பா கைஸ் முடியல. இந்த மாதிரி 74வது நான் அவ்வளோ ப்ளே பண்ணுறேன்னா அவன் பாதி தான் போட்டேன். பாதி போட்டதுக்கே தலைவா ஹாய். ஐயோ வாடா வான்னு காம்போ இல்லைங்க. ஐயோ கட்டான வச்சு ரிப்பீட் அடிப்பானா? அப்படியே நான் இப்படி நோந்துப்பேன். அவன் திரும்பி ரிப்பீட் அது வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வருவான். ஐயோ 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 படங்கு என்னையே பா எங்கே போய் நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்க. நான் கரெக்டாக போடுறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் போட போகிறானே எனக்கு தெரியாமல் நாங்கள் போய் நின்றுருக்கேன். கைஸ் எனக்கு வின்னியட்டு விழுந்தேன் கைஸ். எனக்கு ஒரு மேட்ச் நான் ஜெயிக்கணும். ஆனால் இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸாக வந்து என்னை தோக்கடிச்சிட்டே இருக்காங்க.
ஐயோ யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க. ஆனால் போன தடவை நான் எப்படி ஏறினேன்னு எனக்கே தெரில. இப்படி இங்கேருந்து அப்படியே ஒரு குதி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை இந்த ஏஆரையே கையில் வச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். அடி ஓய் எங்கடா ஸ்னைப்பரு? பாவி கைஸ் ஸ்னைப்பர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. நானும் கைஸ் ஸ்னைப்பர் வந்து கைஸ் நான் அடுத்த வீடியோக்குள்ளே நான் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு திரும்பி நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி விடுங்க. இன்னும் பாருங்க இது வேற பாருங்க கழுவேத்திட்டு இருக்கு. ஐயோ எங்கடா போயிட்டு வாடா. ஃப்ரீ வேணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்தோம். இப்போ நான் அவ்வளோவா விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். யாரா நீ பொறுமையாக போயிட்டுருக்க? ஐயோ என்னை விட்டு. ஐயோ அச்சோ. ஐயோ கைஸ் எப்படி கைஸ் எனக்கு அடி விழுந்துச்சு? ஒரு வேலை நம்ம ட்ராப் மாதிரி வச்சுருப்பானோ இல்லை, வேலை போய் சேர்ந்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ். இருங்க இருங்க டபுள் ஜம்ப் அவ்வளோதான் மேலே வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? அடவாய் கைஸ் கிராஸ் பாய் யூஸ் பண்ணியிருக்கான். கிராஸ் பாய் யூஸ் பண்ணி தந்திரமாக கைஸ் இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா வின்ஸ் வேணுமா? என்னது யூ கேன் யூ மீ ஸ்கின் கேஸ்லாம் தருவாயா? ஏன்டா அந்த டக்குன்றவன்டே டக்குன்னு வாங்கடா. சரி கேஸ் ஷாப்ஸில் ஏதோ இதுதான் கேஸ் அந்த ஸ்கின் கேஸ்லாம் வச்சுக்காங்கன்னு. இதுதான் 99 ரோபக்ஸு டெய்லியில் என்னமோ இருக்கான். ஓசியில் வருங்க அமௌண்ட்டு அந்த எதுவாக இருந்தாலும் எடுத்துப்பேன். ஓகே ஃபினிஷரு இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. இதெல்லாம் ரேப்ஸு கைஸ் முடியல. ஐயோ நான் பாவமாக இருக்கேன். யாராச்சும் என் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க கைஸ். இவனுங்கெல்லாம் டாப் அப் பிளேயர்ஸ். இவன்கிட்ட போகவே கூடாது. இரு தலைவனி எத்தனாவது ஸ்டாரு? 105 கைஸ். என்ன கைஸ் இது? வீரி வச்சா ஐயோ கைஸ். இங்கே பாருங்க கைஸ். அவ்வளோதான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு. சபா என்கிட்ட 21 இருக்கா? இதுதான் ஏதோ ஒன்று வாங்கிடலாமா ஸ்டார்டர் அப்படின்ட்டு ஏதோ நல்லதாக கைஸ். இப்போ நான் செலவு பண்ணிட்டேன்னா அதுக்கு மேலே சேர்த்து வைக்கிறது கஷ்டம். கட்டானா இப்போதைக்கு நான் என்ன வாங்குவேன்னா இப்போ நான் வாங்குற மாதிரி இருந்தால் என்ன கைஸ் வாங்குவேன்? இது புதுசாக கிடச்சிது. ஓகே நீ எக்யூப்லரு இதோட இது பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிடையாது. பஸ்ட் ரைஃபிளும் வேணாம், கிராஸ் பவும் வேணாம், கன் பிளேடும் வேணாம், ஐபிஜியும் வேணாம், ஷார்ட் கன்னும் வேணாம். ஷார்ட் கன் டெத்லி அப் டு க்ளோஸ் கைஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுட்டேன், நல்ல வேலை தொட்டுட்டேன். ஷார்ட் கன் வாங்கிட்டாச்சு கைஸ். இனிமேல் நம்ம ஆட்டம் பயங்கரமாக இருக்க போகுது. இப்போ இதுவும் வேஸ்ட்டாக போயிருமான்றதுனால இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 84வது லெவல் பிளேயர் கூட போகிறோம். இந்த மாதிரி ஹை லெவல் பிளேயர்ஸே அங்கே நம்ம கூட வராங்க. ஓகே நான் இப்போ இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின கன்று. ஐயோ போச்சே, கன்று வாங்கிட்டு போச்சே கைஸ். இந்த மேப்புக்கும் இந்த கன்னுக்கும் சம்மந்தமே இல்லை கைஸ், சுத்தமாக வராது. அது இந்த அக்கா ஸ்னைப்பர் பிளேயர் போல். ஓகே நம்ம இப்போதைக்கு நம்ம ஜெயிக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு நல்லா அடிக்கும் கைஸ். ஆனால் பயங்கர டென்ஷன். ஷார்ட் ரேஞ்சுக்காரன் தான் சோழி முடிஞ்சிச்சு தந்தானே தானே அழுத்தி. நான் கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீட் நிறைய கொடுப்பேன், அதனால் இது முதல்ல பொக்கா ஸ்னைப்பர் பிளேயர் கைஸ். பிசியாக மொபைல் தான். அந்த இதெல்லாம் எவ்வளோ ரோபக்ஸ் வந்து தெரியுமா கைஸ்? 50 ரோபக்ஸ் மொத்தமாக சேர்த்துனா. அவ்வளோலாம் நம்மலாம் வாங்க மாட்டோம். அதெல்லாம் F2P. ஐயோ கொஞ்சம் மேலே ஏற வேணாம், மேலேயும் ஏற வேணாம், கீழேயும் ஏற வேணாம். இந்த அக்கா இங்கேருந்து நான் இங்கே இருந்தேன்னா எங்கேயாச்சும் வந்து ஸ்னைப் பண்ணும்.
கைஸ் அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. என்னன்னா அது நான் சொல்லுவேன், நம்ம ஜம்ப் ஷாடுன்னு ஒன்று இருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு ஜம்ப் பேடுன்னு ஒன்று கிடைக்குமா. அது பயங்கரமான மூமெண்ட் ஸ்பீடு ஏற்றுமா. அதை நான் கேள்விப்பட்டேன் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறதுக்கு தான் பிளான் போட்டுட்டுங்க. அக்கா ஏங்கா என்ன இப்போ அடிக்கிறீங்க? இது மட்டும் கொஞ்சம் கம்முன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கைஸ், நம்ம டக்குன்னு பார்த்து எடுத்துடலாம். டக்குன்னு அந்த சோறு மேலே குச்சி அது சாலி வரணும். அது எங்கே இருக்கோ அதுங்க அங்கே போய் நம்ம பார்த்துக்காது. அது எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். வாய் வேலை கொஞ்சம் இன்னைக்கு வளருது. யோகேஷ் போக மாட்டேங்குது. இந்த அக்கா யாரும் பாருங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த தடவை பாருங்க டக்குன்னு இதை யூஸ் பண்ணி போயிட போகிறேன். ஆனால் நம்மக்கிட்ட இதான் இருக்கிறதுலே ஒரு ஃபாஸ்டஸ்டான மூமெண்ட் ஸ்பீடு வெப்பன் இருங்க. இது பின்னாடி தான் கேஸ் இருக்கும். இது இங்கே இந்த மாதிரி ஏறிட்டோன்னா ஐயோ ஏற முடியல. இப்போதைக்கு டக்குன்னு பார்த்தா மூமெண்ட் ஸ்பீட் போட்டு கவர் ஆகணும். ஐயோ அக்கா ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. அட போய் தலைமையில் அடிச்சிருச்சு. நமக்கு எய்மிங்கும் ஒழுங்காக வரல கைஸ். இந்த தடவை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க ஓடி போய் இந்த கிரனேட் ஜம்ப் பண்ணுறோம் ஓடுறோம். இங்கே கிடையாது, தப்பான இடத்துக்கு வந்துட்டுனா சொல்லி முடிஞ்சா. ஓய் பயங்கரமாக இருந்துச்சுல. ஓடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டில் என்னால் ஓடக்கூடாது. அப்படி ஓடணும்னா செத்துருவடா. ஐயோ ஓய் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த ஷார்ட் கன் வாங்கினதுக்கு இந்த கிராஸர்லாம் என்னால் வரவே முடியாது போல். இருங்க அந்த ஜம்ப் ஷாட்களுக்கு இப்போதைக்கு வெளியே இருக்க ஜம்ப் ஷாட்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லீடர் போட்டிருக்கா அதுக்கு பின்னாடி போய்க்கணும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அது வந்து எடுத்துக்கணும். மொத்தமாக 9 ஃபவுண்ட் பண்ணணும். இங்கே ஒன்றா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போகணும். அடுத்து இப்படியே போனால் இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெளியவே 3 இருக்கும். டக்குன்னு ஓடி போய் எடுக்கணும். இங்கே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி நம்ம மூமெண்ட் ஸ்பீடை யூஸ் பண்ணி இது போகிறதுக்குள்ளே நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு சேலஞ்ச் ஓகே நமக்கு தேவையான கிராஸர் கிடையாது, எனக்கு இதுதான் வேணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், அது எடுக்கிறது கஷ்டம்தான். எப்படியாச்சும் ஓடி போய் எடுத்துடணும். அதுக்காக நான் எந்த வெப்பனை யூஸ் பண்ணிட்டு நான் ஓடணுன்னா இந்த வெப்பனை யூஸ் பண்ணிட்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக லெஃப்டாக இந்த கரெக்டாக கிட்டி இறக்கி விட்டுருக்கு. தப்பான இடத்த வழியாக வந்தால் இப்படி தான் கைஸ். வார்னிங் டு டூல் ஜோன். சை கைஸ் தப்பு தப்பாக போயிட்டேன். சாரி. அது நான் இந்த வழியாக போகணும். நான் அந்த வழியாக போகலை. இந்த வழியாக தான் டக்குன்னு போக முடியும். ஐயோ இந்த சைடு கிடையாது, கரெக்டான சைடு போகணும். இந்த மாதிரி தப்பான சைடெலாம் போகக்கூடாது. அவ்வளோதான் கைஸ், இந்த சைடு தான் கைஸ். ஓடுறோம். ஐயோ கைஸ் இந்த தடவை எடுக்கலையா? இந்த அக்கா பாருங்க, யாரை நான் இப்போ சொல்லுவேன், நான் யாரை சொல்கிறதுனே தெரியல கைஸ். இப்போ வந்து வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இடத்துல வந்து ப்ரோ அப்படின்னு எனக்கும் வேணும்ல. நீ மட்டும் கில் எடுக்கிறதுக்கு மட்டும்தானே எனக்கு கூப்பிட்றேன். திரும்பி இன்னொரு கைஸ் இந்த அக்காவோட என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியலையே. எந்த சைடு போனேனே மறந்துட்டேன், யூடியூப்பில் பார்த்ததே மறந்துட்டேன். இருங்க இது இந்த சைடு போய்கிட்டோம். இந்த ஒரே ஒரு சைடு மட்டும்தான் கண்டெய்னர்ஸ் இருக்கா, இல்லை இன்னும் வேறு ஏதோ ஒரு சைடில் அதர் சைட்ஸு? இந்த சைடு ஒரு பக்கம் கண்டெய்னர் இருக்குது. இதுக்கு மேலே வேறு எங்கேயாச்சும் அங்கே கண்டெய்னர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஒரு இடம் தான். அப்போ இந்த சைடில் தான். எந்த சைடு போகணும்? நீ போயிடலாமா? ஏதோ நல்ல என்ட்ரன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் அது ஓட்டையே வேறு இடத்துல இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும். ஃபாஸ்ட்டாக ஓடு கைஸ். ஜம்ப் ஷாட்டை கூட என்னால் பார்க்க முடியலையே. நோ மை காட்.
ஓ மை காட், இப்போ நான் எந்த சைடு போகிறது? இப்போ எப்படி போகலாம்? டக்குன்னு கிட்டே இருக்க மாதிரி போயிடணும். இருங்க, இது மேலே ஏறி குதிச்சு போயிடலாம் கம்மின்ட்டு. ஓகே கைஸ், இது மேலேயாச்சும் ஏறி இருங்க கைஸ், இந்த பாக்ஸ் மேலே ஏறி குதிச்சா டக்கு டக்குன்னு போயிடலாம். ப்ரோ ஏங்க நினச்சிட்டிங்க? இப்போ எனக்கு வேறு அந்த ஜம்ப் ஷாட் வேறு வேணும் கைஸ், எனக்கு வேறு இப்போ ஜம்ப் ஷாட் வேறு வேணும். ஓகே, வேறு வழி கிடையாது. இன்னும் ஒன்று எடுக்கலாம். அது எடுக்கிறதுக்கு யாராச்சும் எனக்கு இப்போ விளையாட வரணும். இப்போ எனக்கு வேணும். நான் ஒரு மேப் சொல்லுவேன், அதுதான் வரணும் எனக்கு. இல்லைன்னா எனக்கு வேணாம். எங்கே ஆனக்ஸ்? இதுதான் கேஸ் நமக்கு. நமக்கு இன்றைக்கி கேஸ் இன்றைக்கே 35 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. இதில் இப்போதைக்கு ஒரு 4 தான் நாள் எடுக்க முடியும். இருங்க, இங்கே ஒருத்தர் லாவால் மிதந்துட்டுருப்பான், அவங்ககிட்ட போய் கொடுக்கணும். ஆனால் வாங்கும் போது நமக்கு டேமேஜ் விழுந்துடும், அது வேறு விஷயம். ஓய் பறக்கிறோம். இப்போதைக்கு அவனை மட்டும்தான் நான் தொலைவு போகிறேன். ஐயோ, இந்த அக்கா வேறு வந்துருச்சு. ஓடிக்கிட்டே இரு. ஸ்னைப்பர்ஸுக்கு அலர்ஜி அந்த மாதிரி ஓடுறது தான் கேஸ். ஆனால் இப்போதைக்கு நான் ஷார்ட் கனை கையில் வச்சுட்டு ஓடக்கூடாது, இதை வச்சுட்டு தான் ஓடணும். இந்த சைடு போய் இந்த தடவை ட்ரை பண்ணுவோம். நல்லா ஆபி பண்ணணும் கேஸ். இதுக்கெல்லாம் ஆபி கேம்லாம் நம்ம சேனல்லே போட்டது இல்லை காரணத்தினால. இங்கே என்ன கேஸ், அங்கே அவனை உட்காந்துட்ருக்கான் ட்ராகன் மாதிரி. ஓகே, இங்கே எவனாச்சும் இல்லை, எவனாச்சும் லாவல் விழுந்து ஜம்ப் ஷாட் கையில் பிடிச்சிட்டு போங்க. ஐயோ படுற, அவ்வளோதான் அவனை பார்த்துட்டேன். ஏய் ஹாய்டா, உனக்கு நான் ஹாய் கூட சொல்ல வர மாட்டேன். டக்குன்னு எனக்கு இது மட்டும் கொடுத்துட்டியா? அவ்வளோதான் கேஸ், கொடுத்துடும். யாப்பா, ஜம்ப் ஷாட் வாஸ் ஃபவுண்ட் பண்ணியாச்சு. விடுங்க, இந்த மேட்ச் மட்டும் அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். மேட்ச் இன்னைக்கு இந்த கேம் முடிச்சுக்கலாம். ஓகே, ஐயோ பறக்கிறேன். ஏறி மேலே ஏறி உக்காந்துக்கலாம். சுபா அடி, இந்த அக்கா வேறு பாருங்க லாங் ரேஞ்சில் வச்சு அடி டமால் டும்மில்னு அடிச்சிட்ருக்கு. ஓகே கைஸ், இந்த பிகினர் டாஸ்க்கே இன்னும் நான் முடிக்கல. பிகினர் டாஸ்க்கே நான் இன்னும் முடிக்கல இந்த 30 நிமிஷம் வீடியோவில். ஐயோ இருங்க, இதோட சேர்த்து டபுள் ஜம்ப். இந்த ஆனெக்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன் ஸ்னைப்பர், இதுவும் ஒரு பயங்கரமான மேப் தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல் பொட்டென்ஷியலில் மேலே எடுத்து விடும்போது நல்லா ஹைட்டாக போய் அடிப்பாங்க. ஆனால் என்ன கேஸ், இது நான் ஒரு டேமேஜ் கொடுத்தா டமால் 2L அடி விழுந்தது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோத்தாச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். பை 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 பாய் 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 பாய். மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணிட்டு பாருங்க. கைஸ் பாய் 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 பாய்.